வடசென்னை பகுதி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினரியே வந்து சென்னையோட பிக்சர்ல இருந்து வந்து காணாம போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அது இப்போ எப்படி மாறிட்டு இருக்குதுன்றது அதிகமா தொழிற்சாலைகள்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ நம்ம எண்ணூர் பகுதியில வந்து ஒரு 2 வருஷம் மிஷாங் சைக்ளோன் அப்போ வந்து நிறைய விஷயம் பார்த்துருப்போம். கேஸ் லீக் தொடர்ச்சியா நடந்துச்சு. இப்போ ஃப்ளட் அப்போ வந்து சிபிசிஎல்ல இருக்கிற ஆயில் லீக் நடந்ததுனால பெரிய டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தோம். இந்த மாதிரி இங்க நடக்கிறத விட அங்க இருக்கிற பல கட்டமான காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவங்களோட காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொன்று பெருசா இப்போ எப்படி சொல்ல, நமக்கு தேவையான எல்லாமே வந்து வடசென்னை பகுதியில இருந்து தான் பெரும்பாலும் வருது. பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே தான் இருக்கு, அனல் மின் நிலையம் அங்கே தான் இருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கணும்னா போர்ட்ஸ் அங்கே தான் இருக்கு, எல்லாமே அங்கே தான் இருக்கு. இதை தாண்டி வந்து பெரிய அளவில் நமக்கு தேவையான மேனுவல் லேபர் உழைப்பும் வந்து வடசென்னை பகுதியில இருந்து தான் வருது. அப்படின்றப்போ இது எல்லாமே நமக்கு ஃப்ளட் அப்போ வந்து பஞ்சம் இல்லாமல் வருது. ஆனால் நம்ம கொடுக்கறதுக்கான அந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனை பேர் பண்ணுற மக்களாக வந்து நார்த் சென்னை பீப்புள் வந்து இருக்காங்க.